இரண்டு மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சிகள் நிறைவேறிக் கொண்டிருக்கின்ற இந்த மாலையிலே மேடையை என்னோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்ற ஹமீது என்கின்ற என்னுடைய மிக நெருக்கமான தோழரும் உயிர்மையினுடைய 100வது இதழை பெரும் முயற்சியோடும் விடா நம்பிக்கையோடும் இங்கே கொண்டு வந்திருக்கின்ற மனுஷபுத்திரனுக்கும் இதழை வெளியிட்டு வாழ்த்தி சென்றிருக்கின்ற அப்பா இந்திரா பார்சாரதி அவர்களுக்கும் முதல் பிரதி பெற்று பேசி அமர்ந்திருக்கின்ற மதிப்பிற்குரிய எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் என்றென்றைக்கும் நான் மிக மதிக்கின்ற போராளியான அண்ணன் சுபவி அவர்களுக்கும் திரு விவேக் அவர்களுக்கும் தோழர் பவா செல்லத்துரைக்கும் ஷாஜிக்கும் என்னுடைய இனிய நண்பன் காற்றால் நடப்பவன் என்கின்ற இந்த தொகுப்பினுடைய ஆசிரியருமான சீனுவிற்கும் உங்களுக்கும் என்னுடைய வணக்கம். இந்திய உரைநடை இலக்கியத்தின் மிகப்பெரிய ஆளுமை என்று சொல்லப்படுகின்ற வைக்கம் முகமது பஷீரின் பால்யகால சகியை படிக்காத வாசகர்கள் யாரும் இருந்திருக்க மாட்டார்கள். பால்யகால சகியின் பிரதான பாத்திரங்கள் 2, மஜீத், சுஹ்ரா என்ற அந்த பாத்திரங்கள். அவர்களுடைய காதல், அது நிறைவேறாமல் சென்ற அவலம், மனித வாழ்வின் அதிர்ஷ்டம், நெருக்கடி, சிக்கல் முதலியவற்றை மிக நுட்பமான முறையில் பேசிய அந்த நாவலிலே வருகின்ற இந்த 2 கதாபாத்திரங்களும் ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி நட்பு கொள்கிறார்கள் என்றால், மாங்காய் மரத்திலிருந்து விடுகின்ற மாங்காய்களை யார் முதலில் பறித்து உண்ணுவது என்பதிலே ஆரம்பிக்கின்றது அவர்களுடைய சிநேகம். அப்பொழுதெல்லாம் சுஹ்ரா மஜீத்தை தன்னுடைய நீண்ட கூரிய நகங்களால் அடிக்கடி பிராண்டுவாள். மஜீத்தினுடைய கனவுகளில் அவன் ராஜகுமாரனாக இருக்கின்ற பொழுதுகளில் சுஹ்ரா தான் ராஜகுமாரியாக இருப்பாள். அவள் ராஜகுமாரியாக வந்த பொழுது அங்கீகரிக்கப்பட்ட பின்பு ராஜகுமாரிகள் பிராண்டக்கூடாது என்கின்ற விதியின்படி மஜீத்திற்கு விடுதலை கிடைக்கின்றது. மஜீத்திடம் ஒரு கணக்கு ஆசிரியர் கேட்கின்ற கேள்வியை கிண்டல் செய்து சுஹ்ரா அந்த நாவலினுடைய பல இடங்களிலே பல முறை பேசுவதாக வசனம் ஒன்றை பஷீர் செய்திருப்பார். அதாவது ஒரு முறை மஜீத்திடம் கணக்குவாதியார் கேட்பார், 1 1 எத்தனடா என்று. மஜீத்தினுடைய நினைவிலே ஒரு சிறிய நதியோடு இன்னொரு சிறிய நதி சேரும் பொழுது அது சற்றே பருமனான பெரிய நதியாகிறது என்கின்ற விஷயம் பதிந்திருப்பதால் மஜீத் சடார் என்று 1 விட பெருசு, கொஞ்சம் குண்டான இன்னொன்னு, பெருசான இன்னொன்னு 1 அப்படின்னு சொல்லுவார். எத்தனையோ கவிதை தொகுப்புகள் வெளியிடப்பட்டு பெரு நதி என கவிதைகள் உருவாகி பிரவகித்துக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே உன்னோடு 1 கொஞ்சம் பெருசாக்கி இன்னைக்கு வந்திருக்கின்ற சீனுவனுடைய இந்த தொகுப்பு எனக்கு மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் ஒரு நதியிலே நீங்கள் 2வது தடவையாக உங்களுடைய காலடியை எடுத்து வைக்கும் பொழுது அது ஏற்கனவே இருந்த நதி அல்ல என்பது உங்களுக்கு தெரியும். சீனுவனுடைய இந்த தொகுப்பு காற்றால் நடந்தவன் என்னும் தலைப்பிலேயே எனக்கு மிகவும் நெருக்கமானது. நாம் அனைவரும் காற்றால் நடக்கின்ற தேவையோடு தான் இருக்கின்றோம். லௌகீக வாழ்க்கைக்காக புற கால்களோடு நாம் நடந்தாலும் லௌகீக வாழ்க்கையின் சிக்கல்களிலிருந்தும் அதனுடைய நெருக்கடியிலிருந்தும் விடுபடுவதற்கு படைப்பாளி மனம் எப்பொழுதும் காற்றை தேடிக்கொண்டும் காற்றால் பயணித்துக் கொண்டும் தான் இருக்கின்றது. விவேக் இங்கே பேசும் பொழுது திரைப்பட உலகத்திற்கு ஒரு இலக்கியவாதி கிடைத்தார் என்று சொன்னார். திரைப்படத்துறைக்கு வருவதற்கு முன்பாகவே இலக்கிய உலகிலே அறியப்பட்டவர் நம்முடைய தோழர் சீனு ராமசாமி. கவிதைகள் எழுதுவதிலே ஆர்வமும் கவிதைகள் எழுதுகின்ற ஒரு விஷயம் அவரிடத்திலே இருப்பது என்பது நம்முடைய தோழர்கள் அனைவருக்கும் தெரியும். ஆகவே உங்களுடைய திரைப்படத்துறைக்கு நாங்கள் தான் ஒரு மிக நல்ல இலக்கியவாதியை தந்திருக்கின்றோம் என்பதை இங்கே நான் பதிவு செய்கின்றேன். சீனுவோடு எனக்கு மிகுந்த நெருக்கமும் தோழமையும் உண்டு. பல சந்தர்ப்பங்களிலே என்னுடைய கவிதைகளை அதிகாலை 4 மணிக்கு வாசித்து விட்டு பகிர்கின்ற ஒரு 4 மணிக்கல்ல 10 மணிக்கு பகிர்கின்ற ஒரு முதல் வாசகராக அவர் இருப்பார். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த தொகுப்பிலே அவரை நான் முழுவதுமாக உணர்ந்தது ஒரு கவிஞனாக மட்டுமே. கெப்ரியல் இன்ஃபோத்தே என்கின்ற அந்த மிகப்பெரிய படைப்பாளி தன்னுடைய கட்டுரை நூல் ஒன்றில் அர்ஜென்டிய எழுத்தாளரான ஹென்றி வில்லியம் ஹட்சன்
அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவம் பற்றி சொல்லியிருப்பார். ஹட்சன் அர்ஜென்டினாவில் இருந்து புலம்பெயர்ந்து லண்டனிலே வசித்து வருகின்றார். அகதி வாழ்வை பல்வேறு நெருக்கடிகளுக்கு இடையில் எதிர்கொண்டு வாழ்ந்து வருகின்றார். ஒரு நாள் தெரு ஒன்றில் ஹட்சன் நடந்து போய் கொண்டிருக்கின்றார். அப்படி நடந்து செல்லும் பொழுது பறவை ஒன்றின் குரலை கேட்கின்றார். செல்லும் பணியை ஒத்தி வைத்துவிட்டு ஒலி வந்த திசையில் நடந்து ஒரு வீட்டை அடைகின்றார். கதவை தட்டி வெளிப்படுகின்ற ஒரு இளம் பெண்ணிடம், உங்களுடைய வராந்தாவில் இருக்கின்ற இந்த பறவை அர்ஜென்டினாவிலிருந்து நீங்கள் வாங்கி வந்ததா என்று கேட்கின்றார். அந்த பெண்ணும், ஆமாம், பைனஸ் அபர்ஸ் என்கின்ற அர்ஜென்டினாவின் அந்த பகுதியிலிருந்து தான் இதனை நாங்கள் பிடித்து வந்தோம் என்கின்றார். ஹட்சன் பதிலொன்றும் சொல்லாமல் அமைதியாக அந்த பறவையின் பாடலை கேட்கின்றார். இதை சொல்லிவிட்டு இன்ஃபான்ட்டை எழுதுகின்றார். ஹட்சன் பறவையின் குரலை அல்ல, தன்னுடைய பால்யத்தின் குரலை, தன் கனவின் குரலை, கடந்த காலங்களின் குரலைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றார் என்கின்றார். பறவையின் பாடல் முன் அன்றாட பணிகளை, லௌகிக தேவைகளை, அக நெருக்கடிகளை ஹட்சன் மறந்திருந்தது போலத்தான் ஒரு கவிதை தொகுப்பினை வாசிக்கும் பொழுது நாம் அனைவரும் உணர்வது. சீனுவனுடைய அந்த தொகுப்பும் எனக்கு அந்த மனநிலையைத்தான் பல கவிதைகளிலே கொடுத்தது. ஒரு மனிதன் பைத்தியமாவதற்கு தேவையான பண்புகளாக ஞானம், பொறுமை, சகிப்புத்தன்மை, நேர்மை, மனத்திடம், இவற்றை மிக முக்கியமான பண்புகளாக, இவை அத்தனையும் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக பைத்தியமாவதற்கான அத்தனை சாத்தியமும் இருக்கின்றது என்பதை மச்சிடோ டி ஆசிஸ் என்கின்ற உலக புகழ்பெற்ற பிரேசிலியன் எழுத்தாளர் ஃபோரேயினுடைய முன்னோடி இவர்தான். அவர் தான் எழுதியிருக்கின்ற அந்த உலக புகழ்பெற்ற மனநல மருத்துவர் எனும் நூலிலே வருகின்ற கதாபாத்திரத்தின் மூலமாக சொல்கின்றார். இவற்றோடு நாம் கவிதை எழுதும் மனோதளத்தையும் மனோபாவத்தையும் சேர்த்துக் கொள்ளலாம். அவன் வனத்தில் நுழையும் போது புற்கள் நசுங்குவதில்லை. ஒரு கவிஞன் வனத்தில் நுழையும் போது புற்கள் நசுங்குவதில்லை. நீரில் இறங்குகையில் சிற்றலையும் எழுவதில்லை. ஆனால் அவனுடைய எழுத்து, அவனுடைய ஒரு சிறு சொல், அவனுடைய ஒரு வாக்கியம், ஒரு படிமம், ஒரு குறியீடு நம்மில் ஏற்படுத்தும் தாக்கமும் கவிதையின் அதிர்வுகளும் லேசுப்பட்டவை அல்ல. சீனுவனுடைய பல கவிதைகள் எனக்கு அப்படித்தான். இங்கே நமது வாழ்வின் நிம்மதியற்ற கணங்களில், நாம் நம்பிக்கை இழந்திருக்கும் தருணங்களில், நம் உடல் ஆரோக்கியம் குன்றி இருக்கும் பொழுது, சில சமயங்களில் ஒரு திரைப்படம் நம்முடைய நினைவிற்கு வந்து நம்முடைய உள் மனதை ஒளிர்விக்கும். ஒரு காட்சியோ வசனமோ போதும் நமக்கு தைரியம் அளிப்பதற்கு, வாழ்வில் பிடிப்பு ஏற்படுத்துவதற்கு, ஆனந்தத்தின் சுவையை அறிவதற்கு. இந்த காரணத்திற்காகவே, மேற்சொன்ன இந்த காரணத்திற்காகவே த்ரூபோவின் படங்களை பார்ப்பவர்கள் உண்டு என்று ஜான் கோலே ஒரு முறை சொன்னார். அவர் சொன்னதை போல நம்முடைய சமகாலத்தின் மிக முக்கியமாக, குறிப்பாக தெற்கத்தி தாயை பற்றிய மிக யதார்த்தமான சித்திரத்தை தென்மேற்கு பருவக்காட்டு என்கின்ற அந்த படத்திலே, திரைப்படத்திலே தந்தவர் சீனு. மொழிபெயர்ப்பாளர் வே ஸ்ரீராம் ஓரிடத்திலே நம்முடைய அந்நியன் நாவலிலே வருகின்ற மெர்சோ கதாபாத்திரம் பற்றி ஒரு குறிப்பை சொல்லியிருப்பார். அந்நியன் நாவலின் கதாபாத்திரத்திலே கதாநாயகனாக இருக்கின்ற மெர்சோ சொல்லுவதாக அவர் ஒரு பதிவை செய்திருக்கின்றார். மெர்சோ என்கின்ற பாத்திரம் தனிப்பட்ட முறையில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அப்பொழுது மட்டும்தான் அம்மா என்ற சொல்லை பயன்படுத்துகின்றான். மற்றபடி சமூகத்திற்காக பயன்படுத்தும் பொழுது தாயார் என்ற சொல்லை பயன்படுத்துகின்றான். தாயார் என்பது பொது சொல், அம்மா என்பது அன்பை குறிப்பது. அம்மா என்பது அவனுக்கு மட்டும்தான், தாயார் என்பது பொது சொல். சீனுவும் திரைப்படத்தை இயக்கும் பொழுது சமுதாயத்திற்காக தாயார் என்றும், கவிதை வெளிப்பாட்டில் அம்மா என்றும் தன்னை இருவேறு விதமாக ஒப்பு கொடுத்தவர் அல்ல என்று நான் கருதுகின்றேன். அவருடைய உள் உணர்விலே அம்மா என்கின்ற சொல் அந்த தளத்திலும் சரி, கவிதை தளத்திலும் சரி அப்படியே பதிந்திருக்கின்றது. பொது தளத்திற்காக, சமூக தளத்திற்காக எந்த விதமான அந்த ஒரு சமரசத்தையும் அவர் செய்தவர் இல்லை. காமியுவின் அந்த அந்நிய நாவலினுடைய தொடக்க வரிகள் இதுதான். இன்று அம்மா இறந்து விட்டாள், நேற்றாகவும் இருக்கலாம். அதனுடைய துணி என்னவென்றால், இன்றைக்கும் நேற்றிற்கும் பெரிய வித்தியாசம்